தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகை. திடீர் மாரடைப்பால இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு. இணையத்தில் வெளியான அந்த துயர செய்தி கேட்டு ரசிகர்கள் எல்லாரும் கண்ணீர்ல மூழ்கி போயிருக்காங்க. ரீசெண்ட் டைமாவே தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர், இயக்குனர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பரிதாபம் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகை வடிவுக்கரசி. வடிவுக்கரசியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால ஹீரோயினா இவங்க பெருசா படம் நடிக்கல. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்க. சொல்லப்போனா வடிவுக்கரசி ரொம்ப கருப்பா இருப்பாங்க. அதோட நல்ல உயரம். அது போக அவங்களுடைய குரல் தான் அவங்களுக்கு பெரிய பலமே. வடிவுக்கரசி ஆரம்பத்துல நடிகையா ஆரம்பிச்சு 2, 3 படம் நடிச்சாங்க. ஆனா அந்த படம் பெருசா வெற்றி பெறல. இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய பொசிஷனை புடிச்சிருந்தாங்க. அதன் காரணமா தான் வடிவுக்கரசிக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரத்துல வடிவுக்கரசியை புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்காது தமிழ் சினிமாவோட. ஆனா நாம நினைச்சா மற்ற கதாபாத்திரங்கள் நடிக்க முடியும் அப்படின்னு ஸோ போல்டான கதாபாத்திரத்தை அப்பவே சூஸ் பண்ணி அதுல வெற்றி கண்ட ஒரு முக்கியமான நடிகை வடிவுக்கரசி. சொல்லப்போனா அப்பவே வடிவுக்கரசி இயக்குனர்கிட்ட தெரிய சொல்லிட்டாங்களாம், எனக்கு இந்த காதல் ஹீரோயின் கதாபாத்திரம்லாம் வேணாம். ஸோ எனக்கு போல்டா வில்லி கதாபாத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி நடிச்சிருக்காங்க நம்ம வடிவுக்கரசி. அதுக்குன்னு வில்லினா படத்துல வர பெரிய வில்லியா இல்லாம ஸோ சின்ன சின்ன அண்ணி கதாபாத்திரம், அம்மா கதாபாத்திரம், அதுலயே கொஞ்சம் வில்லத்தனத்தை காட்டுறது. வடிவுக்கரசியுடைய குரல் தான் அவங்களுக்கு பெரிய பலம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த முரட்டுத்தனமான குரலும் அவங்களுடைய உயரமும் அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்லயும் அவங்களுடைய முகபாவனைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது அதை பார்த்து ரசிகர்களே கொஞ்சம் மிரண்டு போனாங்க. அப்படி நெகட்டிவ் கதாபாத்திரத்துல தனக்குன்னு ஒரு பெரிய இடத்தை சம்பாதிச்சாங்க வடிவுக்கரசி. அப்ப இருந்த நிறைய நடிகர்களை கதற விட்டவங்க வடிவுக்கரசி. அப்படியாப்பட்ட வடிவுக்கரசி அருணாச்சலம் படத்துல நம்ம ரஜினிகாந்தையே மிரட்டி நடுநடுங்க வச்சிருப்பாங்க. அப்படி வடிவுக்கரசி நடிக்காத கதாபாத்திரமே இல்ல. எல்லா வித பாத்திரங்களும் நடிச்சு அது தனக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தமிழ் சினிமாவில கட்டி கொண்டவங்க வடிவுக்கரசி. அப்படியாப்பட்ட வடிவுக்கரசி அவங்களுடைய வயது மூப்பின் காரணமா வெள்ளித்திரையை விட்டு சின்னத்திரையிலையும் கால் தரம் பதிச்சாங்க. சின்னத்திரையிலையும் அதுக்கேத்த மாதிரி மோஸ்ட்லி அவங்க அதிகமா வில்லி கதாபாத்திரங்களை மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்க போனாலும் இந்த வில்லி கதாபாத்திரம் பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. வெள்ளித்திரையும் சரி, சின்னத்திரையும் சரி, அவங்களுடைய வில்லி கதாபாத்திரத்தினால நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க, நிறைய ரசிகர்களையும் சம்பாதிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட வடிவுக்கரசி இப்ப வரைக்குமே தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி பிற மொழியிலும் கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல ஏத்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது போக நிறைய சீல்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க. வயசு அவங்களுக்கு இப்போ 70 ஆக போகுது. இந்த 70 வயதுலயும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம தொடர்ந்து சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தின் காரணமா படு பிஸியா படம் நடிச்சிட்டு இருந்த வடிவுக்கரசிக்கு திடீர்னு நள்ளிரவு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. வலியில துடிச்சிருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன குடும்பத்தினர்கள் அவங்கள உடனடியாக மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா மருத்துவ சிகிச்சையின்றி மருத்துவமனையில அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய துயரம் தான் தமிழ் சினிமாவே ஒட்டுமொத்தமா தடம் புரட்டி போட்டிருக்கு. ரசிகர்கள் எல்லாரும் கண்ணீர்ல மூழ்கி போயிருக்காங்க.